இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் பாக்யா இப்போ உச்சக்கட்ட கோவத்துலேயும் இருக்காங்கன்னு சொல்லலாம், வருத்தத்துலேயும் இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமிக்கு 2 ப்ரோமோ வந்திருக்கு. யூஸ்வலாக ஒரு ப்ரோமோ கூட போன வாரம்லாம் வராமல் இருந்துட்டு அப்புறமா ஒரு செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையெல்லாம் அந்த மாதிரிலாம் காமிச்சு ஞாபகம் எனக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் ப்ரோமோவில் ஒரு விஷயத்தை காட்டினாங்க. 2வது ப்ரோமோ அதுக்கே ஒரு முன்னோட்டமாக இருந்துச்சு. முதல்ல என்ன ஆகுதுன்னா இப்போ ராதிகா தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிற விஷயத்த சொல்லிவிட்டு நாங்கள் பிளான்லாம் பண்ணல, ஆனால் நாள் தள்ளி போனோன்னு நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு குழந்தை ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. முதல்ல இருந்து ஆரம்பத்துலேருந்து நடந்த விஷயங்கள் எப்படிலாம் இவங்க பைத்தியமாக கோபி மேலே இருந்தாங்க. கோபி வெறுப்பை காமிச்சா கூட என்ன தவிர வேறு ஒரு பொண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். அதுதான் அவங்க அப்பாட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்லாம் வசனத்தை பேசி நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு லூஸாக இருந்திருக்கமே அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணிவிட்டு அதில் அவர் கடைசியாக அவரை கண்டுபிடிச்சது ராதியாவோட ஒரு அஃபேர் வச்சுருக்காரு. அந்த இதில் ஹாஸ்பிட்டலில் வச்சு கண்டுபிடிச்ச விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த கடுப்போட அந்த சோகத்தோட அதே சமயத்தில் நம்ம இவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கமேன்ற ஒரு வருத்தம் இருக்கும்ல சே அப்படின்ட்டு அதோட சேர்த்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வரும்பொழுது இப்போ ராதிகா கேட்குற கேள்வி என்னென்னா உங்களுக்கு எதுவும் வருத்தமாக சங்கடமாக இருக்கா அப்படின்னா அதெல்லாம் எதுவும் இல்லை, வாழ்த்துக்கள், உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ராதிகா கிட்டக்க இவங்களுக்கு எந்த பகையும் பெருசாக கிடையாது. ராதிகா இவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் தெரியாத போதே பழகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் காதலர்களாக இருந்திருக்காங்க, திருப்பி சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு குழந்தை இப்போ ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க. ஆனால் கோபி அப்படி கிடையாது. எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு ரொம்ப யோக்கிய மாதிரி பேசிட்டு நல்லவர் மாதிரி பேசிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இப்போ அவங்க மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அவங்களுக்கு ஒரு டைவர்ஸ் வாங்க போகிறவங்க கூட நேரில் சொல்லாமல் கம்பெனி பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதுக்காக கூட்டு போகிறேன்னு கூட்டு போய் கம்ப்ளீட் லூஸ் ஆகிட்டு வந்தாங்க அவங்கள. ஸோ இப்போ இந்த சமயத்தில் அந்த கோபத்தோடு அவங்க இருக்கும் பொழுதே கீழே கோபி வராரு. கோபி ஏதோ தேடி வராரு, ஏதோ அதை காண தேடிட்டு இருக்காரு. நிறைய ஆர்டர்ஸ் வருது, அப்படி நிறைய பணம் உள்ளே குவியுது அப்படின்னு சொல்லிட்டு இதை தேடிட்டு இருக்க அவங்க கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா என்கிட்ட ஏன் கேட்குறீங்க, போங்க முதல்ல அப்படின்னு கழிச்சு போட்டுறாங்க. முதல்ல கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு கடுப்படிச்சிடுறாங்க. எதுக்கு பாக்கியா ஒரு மாதிரி கடுப்பாக பேசுகிறா அப்படின்னு மேலே போயிட்டு போய் கேட்க, நான் நல்லா தான் இருந்தேன், எதுக்கு எரிஞ்சு விழறா அப்படின்னா அவங்களுக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. இப்போ இந்த கடுப்போட ஒவ்வொரு நாளும் இப்போ கோபியோட முகத்தை முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நம்மளை விட்டுட்டு ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணோட இருக்காரு அப்படின்னு தோணும். அந்த பொண்ணு இங்கே வேற கூட்டம் தாச்சு. இந்த வீட்டில் ஒரே வீட்டில் எங்கேயாச்சும் நடக்கிற கூத்து எங்கேயாச்சும் நடக்குமா, இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வேறு நிறைய பேர் வருவாங்க. அதெல்லாம் அப்படி தான் அங்கே கதை போவோம் அப்படின்ட்டு சை அப்படின்னு இருந்துச்சு. நமக்கு வேற எப்படியும் கதையை யோசிக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அந்த நம்மளை விட்டுட்டு போயிட்டு இப்போ நமக்கு பேரப்பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கும் பொழுது இவரே ஒரு குழந்தைய பெற்றுக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சால் எவ்வளோ கடுப்பாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட இவரை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி இவங்களே ஈஸ்வரி கிட்டக்க போயிட்டு உங்கள் பையனை வீட்டை விட்டு இப்போ உடனடியாக வெளில போக சொல்லுங்கள், இல்லைனா நடக்கிறதே வேற. ஏன் தெரியுமா, உங்கள் பிள்ளை அப்பாவாக போகிறாரா, நீங்கள் பாட்டியாக போகிறீங்களா, நீங்கள் என் பிள்ளையை நச்சரிக்கிறத விட்டுட்டு உங்கள் பிள்ளைக்கு பார்க்க போகிற குழந்தைய பார்த்துக்கிறதுக்கான வேலைக்கு இப்போ ரெடி பண்ணுங்க போங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சொல்லுவாங்களாங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.